பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி லைவ்ல வந்து எல்லாம் வீக்கெண்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பாயிண்ட் எடுக்கணும், இதெல்லாம் பேசணுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே. ஸோ சப்ஸ்கிரைபராக நீங்க லைக் போட்டு தான் பல பேரும் போட்டுருவாங்க. மறந்துடாதீங்க. மாற்று கருத்து தான் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். 4th ப்ரோமோ என்ன, விக்ரம் மேனேஜர் பதவியிலிருந்து இறங்கிட்டார் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஒன்று விக்ரம் ரிசைன் பண்ணணும், இல்லை சாண்ட்ரா சொன்னதை விக்ரம் கேட்கணும் அப்படின்றது தான். அங்கே வந்து சாண்ட்ரா சொன்னது என்னன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜரை ரிசைன் பண்ண வைங்க அப்படின்னும் போது, நான் ஏன் ரிசைன் பண்ணோம், என்னெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி விடாப்புடியா அசிஸ்டன்ட் மேனர் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா வந்து அதெல்லாம் முடியாதுங்க, இதை பண்ணாதாங்க நான் உள்ள வருவேன் அப்படின்னும் போது, பிக் பாஸ் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தார். ஏதாவது முடிவெடுங்க விக்ரம் அப்படின்னும் போது, விக்ரம் அப்படியே க்ளூலெஸ்ஸா அப்படியே உட்காந்துட்டார், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஸோ ஒரு பக்கம் பார்வதியும் விட மாட்டாங்க, இன்னொரு பக்கம் பிக் பாஸும் விட மாட்டேங்கிறாரு, சாண்ட்ராவும் கேட்க மாட்டேங்குதுன்னும் போது அவருக்கு வேற வழியே கிடையாது, நோ ஆப்ஷன்ஸ். அப்ப என்ன பண்ணிட்டோம், அவர்கிட்ட இருக்கிறது கொடுத்தே ஆகணும் போது, சார் நானே இந்த பதவியிலிருந்து இறங்குறேன், இதுல இருந்து இது பண்றேன்ற மாதிரி அதை கைட்டி வச்சு அந்த பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டார். அதை சொல்லிட்டு உட்காரும் போது பாத்தீங்கன்னா, என்னை எல்லாரும் காயப்படுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன பண்றது, மேனேஜர் பொசிஷன், மேனேஜர் பதவினா இப்படிதான் இருக்கும். பிக் பாஸ் வீட்டில் எல்லா எமோஷன்ஸும் எடுத்துட்டு வருவாங்க உங்களுக்குள்ள, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷன் நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்க, நீங்க அதை எப்படி உங்களுக்கு சாதகமா கன்வெர்ட் பண்றீங்க. ஸோ த மாஸ் மூமெண்ட்ன்றதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் வரும், அது நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அதில் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா அது ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கேட்டகரியில் இந்த இடத்தில் கரெக்டான பயன்படுத்தி இருக்கலாம், அது மிஸ் ஆயிடுச்சு. அவர் ஃபீல் பண்ணி பேசுறாரு, நான் ஒரு காமெடியனுங்க, வெளியே எவ்வளோ பெரிய பிராண்ட் உருவாக்கியிருக்குன்னு தெரியுமா விக்கல்ஸ் விக்ரம், என்ன இங்கே அழ வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அழுகை வந்து கெட்டது கிடையாது விக்கல்ஸ், அழுகை ஒரு நல்ல விஷயம் தான், நம்மளோட எமோஷன்ஸை வென்டிலேட் பண்ணுறது தான். இதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இதெல்லாம் நடந்திருக்கு, பட் விடுங்க, இது வந்து லேர்னிங் ப்ராசஸாக எடுத்துக்கிட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ இதே மாதிரி தான் நேற்றும் ஒரு பக்கம் இவர் தூங்காமல் இதெல்லாம் பண்ணி இவர் பண்ணார் விக்ரம். அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க திவ்யாவுக்கு. ஸோ அவங்க கத்தி பேசி அவங்க ஆப்பு, நீங்கள் பொறுமையாக பேசி உங்களுக்கு ஆப்பு, என்ன கடைசியில் 2 பேரோட பதவி தான் போயிருக்குது அப்படின்றத எக்ஸாக்ட். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகுறாரு. ஸோ அவர் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது, பாவமாக தான் இருக்குது, என்ன சொல்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து அன்சீன் ப்ரோமோ, அது துஷார் விசஸ் யாரு இவங்க, ஐயோ பேர் பட்டன் வர மாட்டேது, துஷார் விசஸ் திவ்யா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று கெஸ்ட் வெளியே போனால் போட்டோன்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் பேசியிருந்தாரு. இன்னைக்கு வரும்போது மட்டும் ஒட்டுமொத்த டீமா வந்து எதிர்த்து நிற்கிறீங்களே, எதிர்த்து பேசுறீங்களே, நேற்று எனக்கு ஏன் வரல. ஸோ இன்னைக்கு கெஸ்ட் வெளியே போறான்ற மாதிரி கம்முன்னு இருங்க, கத்தாதீங்க, இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க பேசுறீங்க, நேற்று அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. ஒரு பக்கம் பார்வதி தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க, பார்வதியோட விஷயத்த துஷார் பண்ண நான் பண்ணுவேன்ற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு சண்டைகள் போயிட்டு இருக்கு. துஷாரை வந்து வெளியே கொண்டு வந்த திவ்யாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா துஷாரு சைலண்டா இருந்த துஷார் இப்ப வேற மாதிரி ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்கான், தைரியமா பாயிண்ட் வைக்கிறான்னா அதுக்கு வந்த ஒயில்ட் கார்டுகளுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா முதல் நாள் அரோரா, இப்ப துஷாரு, அடுத்து சபரியை கூட எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது அன்சீன் ப்ரோமோல வந்த நிகழ்வு. ஓகே, இது அடுத்து லைவ் கண்டென்ட்டுக்கு போவோம். ஓகே, இதுல குறிப்பா வந்து சமகான்ல இருக்காங்க பார்வதி. எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ ப்ரெஷரு, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நம்மள ஏதோ ஒன்று வச்சு செய்யணுன்றதை பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி உட்காந்து துஷார் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அடுத்த வாரம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் பாயிண்ட்லாம் என்ன பண்றாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வியானா இருக்காங்க. இருங்க ஓகே, கேமரா கவர் ஆகுது. ஓகே, இந்த சைடும் கேமரா கவர் ஆகுது. ஓகே, இந்த சைடும் கேமரா கவர் ஆகுது. எல்லா ஆங்கிள்லையும் கேமரா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா வியானா பேசினா அப்படிதான். எந்த ஒரு டாபிக் நானும் டெய்லியும் செக் பண்ற மக்களை, இப்ப கூட 2 மூமெண்ட் கேமரா வருது, நேரா பேசுறாங்க, பாயிண்ட பேசுறாங்கன்னா வட்டுன்னு ஓகே பார்த்துட்டோம். ஏன்னா அந்த 1 செகண்ட் கேமரா கான்டாக்ட் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேமரால ரிஜிஸ்டர் கரெக்டா நம்ம பேசுறது வெளியே போய் ரீச் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணுவாங்க அடிக்கடி. இது வந்து என்ன, இது பார்த்தா எப்படி தெரியும், இது வந்து எல்லாமே வாண்டடா பண்றீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வர வைக்கிறதுக்கு தான் அவங்க பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் வெளியே வருது. என்னன்னா, அந்த சட்னி மேட்டர் இருக்குல்ல, சட்னியில வந்து முடி இருந்துச்சுன்னு, அந்த சட்னி இருந்த முடியை நான் தான் எடுத்தேன். ஓகே, நான் பார்த்தேன், அது எடுத்ததுக்கு அப்புறம் 2 சட்னியை மிக்ஸ் பண்ணது நான் தான். இவங்க ஒரு நல்ல செஃப்பா இருந்தா, ஒரு நல்ல பிளேயரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த சட்னியை மிக்ஸ் பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? எப்படி
அந்த சட்னியை மிக்ஸ் பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணுமா? அது சொல்லாம இந்த இடத்துல வந்து ஏன் சொல்றாங்க? அப்ப மட்டும் இல்ல இது சொல்லாத, யாருக்கிட்டையும் இது சொல்லாத, மறைச்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்கல்ல. அது ஏன் இது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. இது ஒண்ணு. அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த பெட்ஷீட் மேட்டர் இருக்குல்ல, அடுத்ததாக என்ன சொல்றாங்க வியானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பெட்ஷீட் அந்த இது இருக்குல்ல, டவல் மேட்டர் இருக்குல்ல, அந்த டவல் மேட்டரும் அவங்க கிட்ட இருந்தா வாங்கிட்டு போய் வச்சோம். அதுக்கப்புறம் அந்த துண்டை எடுத்து தொடச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியலன்ற மாதிரி பார்வதி வியானா கிட்ட சொல்லும்போது, ஓ இப்படிலாம் கூட நடந்திருக்காக்கா, இது ஏன் நீங்க அப்பவே சொல்லல? இப்பதாமா 1 by 1 நானும் ப்ராசஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கே புரியலமா அப்படின்ற மாதிரி உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வீக்கெண்டுக்கு பாயிண்ட்ஸை நோட் பண்றாங்களாம். வீக்கெண்ட்ல அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நோட் பண்ணி வச்சு அதை வீக்கெண்ட்ல எடுத்துட்டு போய் அட்ரஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்துன்னு போய் அட்ரஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி டீடைல் டிஸ்கஷன், பாயிண்ட் ஸ்கோரிங் நடந்துட்டு இருக்கு. இது கடைசியில சீக்கிரட் டாஸ்க்னு சொன்ன உடனே பார்வதியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தான் எனக்கு ஒரு பக்கம் பார்வையாவே இருக்கு. ஏன்னா இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி சொல்லும்போது கடைசியில இது சீக்கிரட் டாஸ்க்னா வீக்கெண்ட்ல ஒரு பாயிண்ட்டையும் பேச முடியாதே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அமித்தை வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கேப்டன் சபரி. ஆனா என்னன்னா இது, அவர் ஒரு பக்கம் வாங்கினா இதெல்லாம் பண்ணலான்னா, இல்ல சபரி, என்னால என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு ஐ ஃபீல் வெரி லோ. குறிப்பா அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு இந்த வாரம் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. எப்படி இந்த வாரம் அவங்களுக்கு சாதகமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, ரிசைன் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. கெஸ்ட் கிட்ட போய் அப்படியே நடந்துக்கிறது, கெஸ்ட் கிட்ட நடந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜெனுவனா சொல்றாரு அமித். கரெக்டு தான், கெஸ்ட் கிட்ட போய் பண்ணது தப்பு தான், நாங்களும் அதான் சொல்றோம், அதை பண்ணிருக்க கூடாது தான், அது பண்ணிட்டாங்க. அது எப்படி, இது வந்து ஒரு சொசைட்டில பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், தப்பா இருக்குமா? இல்லை என் பொண்ணு வந்து பாக்குறா, இந்த மாதிரி பண்ணினா அடுத்த வாட்டி இதெல்லாம் பண்ணணும்னு அவன் நினைப்பாலாம் மாட்டாளா? ஸோ அந்த ரீதியில நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஒன்றும் இல்லைன்னா அவங்க இன்னும் அந்த பொசிஷனுக்கு வரல, திரும்ப அந்த ஹெட் பொசிஷனுக்கு வரல. ஸோ பிக் பாஸ் கிட்ட பேசிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அவங்க போயிட்டு கெஸ்ட் கிட்ட பேசிட்டு வரட்டும். அவங்க ஒரு முடிவு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள போறாங்களா இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன் தான், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து துஷார்கிட்டையும் வந்து சபரி வந்து அட்வைஸ் பண்ணி அங்கே வந்து இதெல்லாம் இப்படி இருக்கு, பார்த்து புரிஞ்சுக்கோ, இப்போ நல்லா ப்ளே பண்ற, இது காமன் கம்போஸ்டா இரு, நம்ம எல்லாமே பார்த்து பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக சபரி போய் பேசி கன்சோல் பண்ணி ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நிகழ்வை எப்படி எடுத்துட்டு போகணும், எந்த இடத்துலையும் சொதப்பாமல் எப்படி இருக்கணுன்ற மாதிரி டீட்டெயிலான டிஸ்கஷன் சபரி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்து மேனேஜர் பொசிஷன் வந்து சபரியை தூக்கிட்டானா முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அதை அது தக்க வச்சுக்கணும். ஏன்னா சபரிக்கு 2 நாள் நல்ல ஸ்கோப் கட்சிச்சு அந்த இதில் மாஸ்க் டாஸ்க்ல. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதையும் எடுத்துட்டானா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கன்வர்ஷனா மாறும். அதனால இது எப்படியாவது சபரி ஹோல்டு பண்ணணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அதுக்கேற்ற மாதிரி கோஆர்டினேட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் வருதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.